டெய்லி கிளீன் பண்ணாலும் டிஸ்பிளே போயிடுமோன்னு பயமா இருக்கு. அந்த லேப்டாப் கொடுத்தானு போங்க அவங்களே எடுத்து நான் பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா இருக்கிறதுல ஒஸ்டான லேப்டாப் இதுதான். ஹலோ எவ்ரிவான், வெல்கம் பேக் டு ஆரோ இன்சைட்ஸ். இன்னைக்கு நம்ம இந்த வீடியோவில் MacBook Air M4 சிப்போட அந்த லேப்டாப்போட 5 months ரிவ்யூ பார்க்க போகிறோம். டேட் 10th நான் ஒரு வீடியோ போட்டிருப்பேன். பார்க்கல அப்படின்னா மறக்காம சேனலை செக் பண்ணி பாருங்க. இந்த லேப்டாப் யூஸ் பண்ணதுக்கு அப்புறம் இதில் இருக்கிற எக்ஸ்பீரியன்ஸ் என்ன, பேட்டரி லைஃப் எப்படி இருக்கு, பர்ஃபார்மன்ஸ் எப்படி இருக்கு, எடிட்டிங் எப்படின்னு சொல்லிட்டு எல்லாத்தையுமே இந்த ஒரு வீடியோவில் பார்க்க போகிறோம். ஸோ நீங்கள் இதுக்கப்புறம் லேப்டாப் பர்ச்சேஸ் பண்ண போகிறதா இருந்தாலும் சரி, ஆல்ரெடி பர்ச்சேஸ் பண்ணி வச்சிருந்தாலும் சரி, ஏதோ ஒரு நியூவான விஷயம் இந்த வீடியோ மூலமா உங்களுக்கு கிடைக்கும். இந்த லேப்டாப் நம்ம நோட் பண்ற விஷயம் என்ன அப்படின்னா, இந்த லேப்டாப்போட ஸ்லீக்னஸ், ஐ மீன் இதோட திக்னஸ் பாத்தீங்க அப்படின்னா ரொம்ப 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 கம்மி. இது ஒரு லாங் சைஸ் நோட் அளவுக்கு தான் இருக்கும். பட் வெயிட்டுமே ரொம்பவே கிடையாது. இது வந்து ஈஸியா உங்களால கேரி பண்ணி கொண்டு போக முடியும். நீங்க வந்து அதிகமா டிராவல் பண்றீங்க, உங்களுக்கு ஒர்க் பண்றதுக்கு உங்களுக்கு கம்ஃபர்டபுளா இல்ல, நீங்க டிராவல்லே ஒர்க் பண்ண ஆசைப்படுவீங்கன்னா கண்டிப்பா இந்த லேப்டாப் நான் சஜஸ்ட் பண்ணுவேன். பிகாஸ் இது வெயிட் கம்மி, சார்ஜ் தாராளமா உங்களால ஒரு ஃபுல் டே ஆஃபீஸ் ஒர்க் பண்றது இருந்தால் 12 hours மேல உங்களால ஒர்க் பண்ண முடியும். சப்போஸ் நீங்க ஜூம் கால் மீட்டிங்ஸ்லாம் கனெக்ட் பண்றீங்க அப்படின்னா சாலிடா ஒரு 6 to 7 hours நிற்கும். அதுக்கு மேலாம் நிற்காது, வாய்ப்பே இல்லை. எவ்வளோ பெரிய லேப்டாப் இருந்தாலும் அவ்வளோதான் நிற்கும். இது வந்து 6 to 7 hours தான் நிற்கும். யாராவது 10, 11லாம் சொன்னாங்க அப்படின்னா வாங்காதீங்க. ஓகே, 6 to 7 hours தான் மேக்ஸிமம் நிற்கும். அதாவது ஒரு மணி நேரத்துக்கு 10% சார்ஜர் கிட்ட குறையும். அப்போ வந்து 100% வந்து 10 hours வரணுமே கேட்டிங்கன்னா அப்பெல்லாம் வராதுங்க. கண்டிப்பாக இஷ்யூ வரும். டெம்பரேச்சரை பொறுத்து அது சேஞ்ச் ஆகும். பட் சாலிடா ஒரு 6 to 7 hours நிற்கும். தென் இப்போ நீங்கள் எடிட்டிங்காக அந்த லேப்டாப் வாங்குறீங்க அப்படின்னா உங்களுக்காகவே ஸ்பெஷலாக அதோ இருக்கு. பார்த்தீங்கன்னா இங்கே தெரியும் நினைக்கிறேன் உங்களுக்கு. மீடியன் கோடர், ப்ரீமியர் ப்ரோ வந்து ஆல்ரெடி நான் க்ளோஸ் பண்ணுறேன், அதனால யாரும் காட்டுது. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸ் ரெண்டுத்தையுமே ஓப்பன் பண்ணுறேன். இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு நீங்களே பார்த்துக்கலாம். ஸ்பீடாக ஓப்பன் ஆகுதா ஸ்லோ ஓப்பன் ஆகும் சொல்லிட்டு நீங்கள் தான் டிசைட் பண்ணணும். எனக்கு தெரியாது, நான் யூஸ் பண்ணுறேன். பட் எனக்கு ஓகே, எனக்கு கரெக்டாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. ஐ மீன் சினிமா 4Dலாம் யூஸ் பண்ணாலுமே நல்லா பர்ஃபார்மன்ஸ் கொடுக்குது. ஓகே, தென் இது எந்த அளவுக்கு ஸ்பீடாக ஓப்பன் ஆச்சுன்றது எனக்கு தெரியும். உங்களுக்கு ஓகேனா நீங்கள் வாங்கிங்க, இல்லை அப்படின்னா விட்டுருங்க. தென் இதில் இருக்கிற இன்னொரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்னன்னு சொல்லிட்டு பார்த்தீங்கன்னா இதோட ஸ்மூத்னஸ். செம்ம ஸ்மூத்தாக இருக்குது ஒர்க் பண்ணுறதுக்கு அப்படின்னு தான் சொல்லுவேன். பட் விண்டோஸ்மே ஸ்மூத்தாக தான் இருக்கும். சும்மா அதுக்காக வீடியோக்காக ஆப்பிள்காகலாம் ஏதோ பர்ஃபார்மன்ஸ் சொல்ல விரும்பல நான். தென் இதில் இருக்கிற ஐஃபோன் மிரரிங், இது வந்து விண்டோஸ்ல இருக்குன்னு நினைக்கிறேன். நான் இப்போதான் ஃபர்ஸ்ட் டைம் லேப்டாப் வாங்குறேன். அதை ஃபர்ஸ்ட் டைம் வந்து மேக் வாங்கினால இது எனக்கு பெரிய விஷயமா தெரியுது. சப்போஸ் நீங்கள் விண்டோஸ் யூஸர் உங்களுக்கும் இந்த மாதிரி உங்கள் ஃபோனை வந்து மிரர் பண்ணி யூஸ் பண்ண முடியும் இந்த ஆப்ஷன் இருந்துச்சு அப்படின்னா தாராளமாக இதுலேயும் அந்த ஆப்ஷன் தான் இருக்குது. ஒன்றும் பெருசாக சொல்கிறதுக்கு இல்லை. பட் இதில் யூஸ் பண்ணும் போது என்னால் எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியுது. கேமரா வந்து கண்ட்ரோல் பண்ண முடியாது, பட் மற்ற எல்லா விஷயத்தையுமே கண்ட்ரோல் பண்ண முடியும். கேமரா கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஃபோட்டோ லேப் அப்படின்னு சொல்லிட்டு ஃபோட்டோ பூத் மாற்றி சொல்லிட்டு பாருங்க. ஃபோட்டோ பூத்னு ஒரு பார்த்தீங்களா, இதில் வந்து உங்களோட கேமரா வந்து ஈஸியாக கனெக்ட் பண்ண முடியும். இதில் போனீங்க அப்படின்னா இதில் வியூவில் போயிட்டு கேமராவில் போயிட்டு ஐஃபோன் கேமரா கொடுத்தீங்கன்னா ஐஃபோன் கேமரா சேஞ்ச் பண்ணிக்கலாம். ஓகேங்களா, தென் ஐஃபோன் யூஸ் பண்ணுறதுனால எனக்கு ஈஸியாக இருக்குது யூஸ் பண்ணுறதுக்கு. இதில் நீங்கள் ஏர் ட்ராப் பண்ணும் போது உங்களுக்கு ஈஸியாக ஃபைல் ஷேர் பண்ணுறதுக்கு யூஸ்ஃபுல்லாக இருக்கும். இதில் டிஸ்அட்வான்டேஜ்லாம் என்னடா அப்படின்னு சொல்லிட்டு கேட்டிங்கன்னா, ஆல்மோஸ்ட் 5 months கிட்ட யூஸ் பண்ணிருக்கேன் சொன்ன பார்த்தீங்களா. கேரி பண்ணிட்டு போகும்போது எந்த விஷயமும் தெரியாது. பட் லைட்டாக பக்குன்னு இருக்கும். வண்டியில் போகும்போது பின்னாடி உட்காந்து வச்சுங்களேன், அந்த பேக் போய் இடிக்கும் பார்த்தீங்களா, அப்போவே உடச்சிக்குமோன்றதே பயமாக இருக்கும். ஏன்னா அது அந்தளவுக்கு ஸ்லீக், ஐ மீன் அந்தளவுக்கு மெலிசாக இருக்கிறதுனால கொஞ்சம் பயமாக இருக்கும். தென் இதை கிளீன் பண்ணுறது தான் பெரிய பெரிய கஷ்டமே. பிகாஸ் இந்த கிளீன் பண்ணும் போது ப்ராப்பராக கிளீன் பண்ணணும். இல்லை அப்படின்னா உங்களுக்கு டிஸ்பிளே படும். இந்த டிஸ்பிளே நம்ம வந்து இப்படி அழுத்தி தொடச்சுன்னா டிஸ்பிளேவே இவ்வளோதான் இருக்கு. ஐ மீன் என்னோட உங்களுக்கு பார்த்தீங்கன்னா தெரியும், இவ்வளோதான் டிஸ்பிளேவோட திக்னஸே. ஓகே, ஸோ இதை போய் நீங்கள் அழுத்தி தொடச்சுன்னா டிஸ்பிளே போயிடும் அப்படின்னு சொல்லிட்டு நான் சொல்லலைங்க, ஷோரூமில் சொன்னாங்க. நான் ஏன்னா அவங்க கிட்ட கேட்டேன் எப்படி கிளீன் பண்ணுறதுன்னு, அந்த மாதிரி சொன்னாங்க. ஸோ அப்போ வந்து நான் ஒரு ப்ராடக்ட் வாங்கி வச்சிருந்தேன், பேக் உள்ள வச்சிட்டேன். ஒரே நிமிஷம். இந்த மாதிரி ஒரு கிளீனர் வாங்கி வச்சு, கிளீனர் ஸ்ட்ரைட்டாக அடிக்கூடாது, துணியில் அடிச்சதுக்கு அப்புறம் அதை அடிக்கணுமா. அந்த துணி வந்து கொஞ்சம் கன்றாவே இருக்குது, தொடச்சி வந்து அழுத்தம் இருக்கு. அந்த துணியை வந்து காட்டலாம் போனோமான்னு தெரியல. நான் துணி வேற எங்கே வச்சிட்டேன் அதுக்குள்ள. ஓகே, ப்ரஷ் இருக்குன்னு நினைக்கிறேன். ஓகே, ப்ரஷ் இருக்கு பாருங்க. இந்த மாதிரி ப்ரஷ் வாங்கி வச்சிட்டீங்கன்னா இந்த இடத்துல நீங்க க்ளீன் பண்ணிக்கலாம். ஐ மீன் இங்கே தான் உங்களுக்கு ஸ்பீக்கரே இருக்கு. இந்த இடத்துல ஸ்பீக்கர் இருக்கு உங்களுக்கு கார்னர்ல. ஓகேங்களா, இந்த ஸ்பீக்கரை வந்து நீங்க என்ன ப்ரஷ் வச்சு க்ளீன் பண்ணிக்கலாம். இல்லை நான் வாயாலே ஊதி க்ளீன் பண்ணோம்னா நீங்க வாயாலே ஊதி க்ளீன் பண்ணிக்கலாம், ஒன்றும் பிரச்சனை கிடையாது. தென் இதில் இருக்கிற இன்னொரு பெரிய பெரிய அட்வான்டேஜ் என்ன, அட்வான்டேஜ் டிஸ்அட்வான்டேஜ் சொல்ற இடம் கேட்டீங்கன்னா இதுதான் அந்த துணி. இந்த துணி வந்து ரொம்ப அழுக்காயிடுச்சு, அதனால வீடியோல காட்ட வேணாம்னு நினைச்சேன். பட் இதனால காட்டுறேன். இந்த மாதிரி ஒரு மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத், யாரோ ஒரு கமெண்ட்ல போடுது மைக்ரோ ஃபேப்ரிக் கிளாத் வாங்கி தொடங்கி நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லிட்டு சொன்னாரு, மார்க்கெட்டிங் பண்ணது. இதுல இருக்கிற ஸ்டோரேஜ் வந்து மகா மட்டம். பிகாஸ் உங்களால அந்த ஸ்டோரேஜ் சுத்தமா பத்தாது. 128 போன வீட்டில் மாத்தி சொல்லிட்டேன், அதுக்கே 4 பேர் திட்டினாங்க. எத்தனை ஸ்டோரேஜ்லாம் தெரியல. இருக்கிற ஸ்டார்டிங் ஸ்டோரேஜ் என்னவோ நீங்க போய் நெட்ல பாத்துங்க, அந்த ஸ்டோரேஜ் தானே வச்சிருக்கேன். ஓகேங்களா, அந்த ஸ்டோரேஜ்ல ஆல்மோஸ்ட் 20 GB கிட்ட நான் டைப் பண்றேன் பாருங்களேன், கடுப்போம். இந்த 20 GB 25 GB கிட்ட அந்த லேப்டாப் கொடுத்தானு பாருங்க, அவங்களே எடுத்து நான். பிகாஸ் இங்க பாத்தீங்கன்னா கால்குலேட் ஆகுது. கால்குலேட் ஆனவொடனே இந்த இடத்துல பாருங்க, மேக் OS போட்டிருக்கா 23.18 GB. அப்போ
நான் ஒரு 128 ஜிபின்னு வச்சுங்க, தெரியல, கண்டிப்பாக தெரியல, நான் மறந்துட்டேன். 128 ஜிபி அப்படின்னா 23 ஜிபி இவங்களே எடுத்துனாங்க. அதர் யூசர் ஷேர் இதெல்லாம் விட்டுருங்க. சிஸ்டம் டேட்டா இது வந்து என்னோட டேட்டா, இது வந்து எதுவும் சொல்ல முடியாது, அவனுக்கு கம்பெனி கொடுக்கல, நானே வாங்கி உள்ள வச்சிடும். 23.18 ஜிபி, இத்தனை ஜிபி போயிட்டா அப்போ எவ்வளோ தான் எனக்கு ஸ்டோரேஜ் இருக்கும்? இதில் போயிட்டு 10 ஜிபி தான் இப்போ காட்டுது அப்படின்னு சொல்லிட்டு கண்டுபிடிக்காதீங்க அவசியமா. ஆனால் அது வந்து இப்படி தான் போட்டிருக்கு, மேக் ஓஎஸ்ன்னு சொல்லிட்டு போட்டிருக்கு. தென் மற்றது இருக்கிறது எல்லாமே நம்மளோட இதுதான். ஆனால் இங்கே பார்த்தீங்க அப்படின்னா ஆல்மோஸ்ட் இப்போவே ஃபுல்லாக நிலைமை தான் இருக்குது. நம்ம ஸ்டோரேஜ், எக்ஸ்ட்ரா ஸ்டோரேஜ் வந்து ஒரு 7000 8000 நம்ம தனியாக வாங்கிக்கலாம். இல்லை என்கிட்ட பணம் இருக்குது நிறையா அப்படின்னா நீங்கள் எக்ஸ்ட்ரா வாங்கிக்கலாம். ஓகே, தென் இதில் இருக்கிற இன்னொரு மோசமான விஷயம் துடைக்கிறது சொன்ன பார்த்தீங்களா, அந்த ஃபிங்கர் பிரிண்ட் உங்களுக்கு பயங்கரமாக விழும் இந்த லேப்டாப்பில். இப்போ க்ளீனாக லைட்டிங்லாம் கரெக்டாக இருந்தால் அது தெரியுது. வெளில நாட்டு போனீங்கன்னா கேவலமாக இருக்கும், குப்பையில் இந்த மாதிரி இருக்கும் அந்த லேப்டாப். ஓகே, இப்போ தொடச்சிட்டு தான் நானே வீடியோ எடுக்கிறேன், அதனால தான் நல்லா இருக்கு. ஏன்னா என்னோட ஃபர்ஸ்ட் வீடியோ பார்த்தீங்க அப்படின்னா அது நிறைய பேர் திட்டிருப்பாங்க, என்ன ப்ரோ துடைக்காம வச்சுருக்கேன், க்ளீன் பண்ணுங்க, அது பண்ணுங்க, இது பண்ணுங்க. டெய்லியும் க்ளீன் பண்ணாலும் டிஸ்பிளே போயிடுமோன்னு பயமா இருக்கு. ஓகே, உங்களுக்கு வேற ஏதாவது டவுட்ஸ் இருக்கு, 5 monthsல வந்து எனக்கு பெருசா எந்த மிஸ்டேக்குமே, ஐ மீன் எந்த எரருமே இதில் வரல. லேப்டாப் ஹீட் ஆச்சுன்னு வச்சுங்களேன், இருக்கிறதுலே ஒஸ்டான லேப்டாப் இதுதான். ஏன்னா எல்லாமே ஹேங் ஆகும். இதோட டெம்பரேச்சர் நம்ம கரெக்டாக மெயின்டைன் பண்ணி தான் ஆகணும், வேற வழியே கிடையாது. டெம்பரேச்சர் மெயின்டைன் பண்ணாம தயவு செஞ்சு வாங்காதீங்க. ஏன்னா இது வந்து ஒரு ப்ரீமியம் செக்மெண்ட்ல இருக்கிற ஒரு பிராண்டு, ஒரு லேப்டாப். அந்த ப்ரீமியம் பீப்புளா சரி, நார்மல் ஏதோ ஒரு பீப்புள், அந்த பீப்புள் வந்து ஏசியில் தான் இருப்பாங்கன்றத கெஸ் பண்ணி தான் அந்த லேப்டாப் வந்து தயாரிச்சிருக்காங்க. ஓகேங்களா, அவங்க கிளைமேட் எல்லாத்தையுமே. பட் நம்ம அந்த கிளைமேட், அந்த டெம்பரேச்சர்லாம் மெயின்டைன் பண்ணோம் அப்படின்னா லேப்டாப் நல்லாவே பர்ஃபார்மன்ஸ் கொடுக்கும். பட் ஹீட் ஆச்சு அப்படின்னா மகா ஒஸ்ட்டு. இன்னும் உங்களுக்கு இந்த லேப்டாப் பற்றி இன்னும் நிறைய தெரிஞ்சுக்கணும், வேறு ஏதாவது தெரிஞ்சுக்கணும் அப்படின்னா கமெண்ட் பண்ணுங்கள். அந்த கமெண்ட் ரிப்ளே வரும். பட் வீடியோ கொஞ்சம் லேட்டாக தான் வரும். கமெண்ட் பண்ணுங்கள், கண்டிப்பாக என்ன முடிஞ்ச அளவுக்கு ஸ்பீடாக அப்லோட் பண்ணுறேன். வேறு என்ன உங்களுக்கு சொல்லணும், பேட்டரி சொல்லிட்டேன், பர்ஃபார்மன்ஸ் சொல்லிட்டேன், எடிட்டிங்க்கும் நல்லாயிருக்கு, கோடிங் பற்றி தெரியாது சொல்லிட்டேன். ஸ்டோரேஜ் சொல்லியிருப்பேன், ஒஸ்ட்டாக தான் இருக்குது. ஒஸ்ட்டாக இல்லை, நான் கம்மியாக வாங்கிட்டேன், அதனால ஒஸ்ட்டாக இருக்குது. நீங்கள் கொஞ்சம் ஒரு நல்ல ஸ்டோரேஜ், ஐ மீன் 512 ஜிபி நீங்கள் வாங்கிக்கணும், நல்லாயிருக்கும். ப்ளஸ் க்ளீனாக வச்சுக்கணும். அதுக்கும் தொடச்சுன்னா இந்த டிஸ்பிளே போயிடும், இல்லை வேறு ஏதாவது ஒன்று போயிடும், அவ்வளோதான், வீணாக போயிடும். வேறு என்ன டவுட் இருக்கோ கேளுங்க, சொல்கிறேன். டாட்டா, பை. அடுத்த வீடியோவில் பார்ப்போம். See you.